அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. அவன் அருளாளி அவன்தால் வணங்கி கன்னித்தமிழ் பாடசாலையில 2026 2027 ஆண்டுக்கான ப்ரீ டெமோ கிளாஸஸ், அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியருக்கான இலவச ப்ரீ டெமோ கிளாஸ் நடைபெறுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, இரவு 8 to 9. தினசரி ஒரு நாளைக்கு ஒரு அலகு. இப்போ உதாரணமா முதல் அலகு எடுத்துக்கிட்டோம்னா மொழி வரலாறு. அது பார்த்தீங்கன்னா பட்டதாரியிலும் இருக்கு, பிஜிலையும் பாடத்திட்டமா இருக்கு, கல்லூரி உதவி பேராசிரியர், யூஜிசி நெட்டு செட்டு அனைத்து தேர்வுலையும் மொழி வரலாறு போகுது. அதற்கு என்னென்ன நூல்கள் படிக்க வேண்டும் என்பதோடு கன்னித்தமிழனுடைய வகுப்பு எவ்வாறு நடைபெறுகிறது, ஒரு 20 மணி நேர வகுப்பை உங்களுக்கு கன்னித்தமிழ் பாடசாலை வழங்க இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய வகுப்பு தோழர்கள் அனைவருக்குமே கலந்து கொள்ளலாம். எந்த கட்டணமும் கிடையாது. தினசரி கூகுள் மீட் வழியாக வகுப்பு நடைபெறும். இந்த 10 அலகு இருக்குல்ல பட்டதாரியில, என்னென்ன அப்படின்னா, முதல் அலகு மொழி வரலாறு, இரண்டாவது அலகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சங்க இலக்கியங்களில் அகம், கீழ்கணக்கு நூல்களில் அகம். இது அலகு 2. அலகு 3 சங்க இலக்கியங்களில் புறம். அதுக்கு அடுத்தது 10 பாட்டுல புறம், அலகு 2. அலகு 4 அற இலக்கியங்களில் அகமும் புறமும். அலகு 5வது யூனிட்ல இருந்துதான் சங்க இலக்கியம் காப்பியம். இதனுடைய பார்வை நூல்கள் பார்த்தீங்கன்னா வாசுப மாணிக்கத்தினுடைய இரட்டை நூல்கள், இரட்டை காப்பியங்கள், ஆசா ஞான சம்பந்தன் எழுதிய பெரிய புராணம் ஓர் ஆய்வு, வேலுப்பிள்ளையினுடைய தமிழர் சமய வரலாறு. இந்த நூல்கள் அலகு 5. அலகு 6 சிற்றிலக்கியங்கள். இந்த அலகு 6க்கு சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமனுடையதும், சிற்றிலக்கிய வகைகள் சண்முகம் பிள்ளையுடையது. அலகு 7 பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம். இலக்கணத்திற்கு 9 இலக்கண நூல்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியம் முதலாக புறப்பொருள் வெண்பாமாலை இறுதியாக 9 இலக்கண நூல் தவிர்த்து வீர சோழியம், தொன்னூல் விளக்கம், பன்னிரு பாட்டியல். இதற்கு பார்வை நூலாக தமிழ் இலக்கிய வரலாறு வெள்ளைவாரனார், இலக்கண வரலாறு இளங்குமரனுடைய நூல். அதற்கு அடுத்தது அலகு 8, மிகப்பெரிய ஒரு பகுதி அப்படின்னா அலகு 8 தான் சொல்லுவோம். பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் உரைநடை இலக்கியம். இதற்கு பாத்தீங்க அப்படின்னா மா ராமலிங்கத்தினுடைய புதிய உரைநடை. சிறுகதை அப்படின்னா 2 நூல்கள். சிறுகதை தோற்றம் வளர்ச்சியின் கா சிவத்தம்பி, தமிழில் சிறுகதை வரலாறு வளர்ச்சியின் சிட்டி பே கோவிந்தராஜன், நாவல் தமிழ் நாவல் 100 ஆண்டு வரலாறு வளர்ச்சியும், நாடகம் நேற்று இன்று நாளை மு ராமசாமி தற்கால நாடகத்திற்கும், நாடகம் தோற்றம் வளர்ச்சியும் 6 அழகப்பன், மொழிபெயர்ப்பு சண்முக வேலாயுத மொழிபெயர்ப்பியல் மற்றும் சண்முக வேலாயுத மொழிபெயர்ப்பியல் மற்றும் முருகேச பாண்டியனுடைய மொழிபெயர்ப்பியல். அதற்கு அடுத்தது பார்வையில் ஒப்பிலக்கியமும் திறனாய்வும் கா கைலாசபதியினுடைய ஒப்பிலக்கிய நூல், தீசு நடராசனுடைய திறனாய்வு கலை நூல் பார்வை நூல்களாக உள்ளது. இதுதான் மிகப்பெரிய அலகு. அலகு 8வது அலகு மிகப்பெரிய அலகு. அலகு 9 மரபு கவிதை, புதுக்கவிதை, திரைப்பட பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள். புதுக்கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணனுடைய இது பார்வை நூல். அடுத்தது புதுக்கவிதை வரலாறு ராஜமார்த்தாண்டனுடையது. திரைப்பட பாடலாசிரியர்களாக உடுமலை நாராயண கவி, பாபநாசம் சிவன், கூப்பா பாலசுப்பிரமணியம், மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வாலி, வைரமுத்து, தாமரை, யுகபாரதி, அறிவுமதி, முத்துக்குமார் என 11 திரைப்பட பாடலாசிரியருடைய பெயர்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புறவியல் ஒரு ஆய்வு சு சக்திவேல் மற்றும் நாட்டுப்புறவியல் சு சக்திவேல், நாட்டுப்புற இயல் ஆய்வு சாவே சுப்பிரமணியனுடைய நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அலகு 10 பார்த்தீங்கன்னா இதழியலும் கணினி தமிழும். இதற்கு பார்வை நூல்களாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா
மாப்பா குருசாமியினுடைய இதழியல் கலை, இரா கோதண்டபாணியினுடைய இதழிகள், மாசு சம்பந்தனுடைய தமிழ் பத்திரிகைகள், ஆம்பா சாமியினுடைய 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இதழ்கள், மா ஆண்டோபிட்டரோட கம்ப்யூட்டர் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நூல்கள் பார்வை நூல்கள். நாம் தினசரி ஒரு அழகு வீதம் என்னென்ன நூல்கள் படிக்க வேண்டும், நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக மாதிரி வகுப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி வகுப்பினை நீங்கள் பார்த்தே கன்னித்தமிழில் இணைந்து கொள்ளலாம். கடந்த பட்டதாரி தேர்வில் 15 பேருக்கு 5 பேருக்கு பணியை கொடுக்கப்பட்டது. கன்னித்தமிழை நம்பி வாருங்கள், மிகுதியான நண்பர்கள் கன்னித்தமிழ் வகுப்பை கவனியுங்கள் என கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பாடக்குறிப்புகளும் இந்த நூல்கள் பார்வையடங்கிய பாடநூல் தொகுப்பு 9 பாடநூல்கள் தொகுப்பாக வழங்கப்பட உள்ளது. அதை அல்லாமல் வாரந்தோறும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேர்வு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 24ஆம் தேதி பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கை மற்றும் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை நடைபெற உள்ளது. அன்றைய நாள் கன்னித்தமிழனுடைய மாதிரி வகுப்பு அன்றிலிருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை தினசரி ஒரு அலகு காலை மாலை 2 வேளையும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தோழமையிலே வாருங்கள், தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம், தமிழால் சாதிப்போம். மிக்க நன்றி தோழமையிலே.